புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, இப்போ இந்த நேரத்துல 2 அரசியல் கட்சிகளோட தலைவர்களும் அவங்க இதை எப்படி எதிர்கொண்டாங்கன்றத நம்ம பேசாம கடந்து போக முடியாது. எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் சரி, அன்னைக்கு என்னன்னா அதிமுகவை ஃபர்ஸ்ட் டைம் சம்மடி அடிக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங் இந்த பிரச்சனை நடக்கு. அடுத்த நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் மேல போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வேற ஒரு அரசியல் பார்வை இது போயிட்டாரு. சீமான் அவர்கள் மலைகளின் மாநாடுல விஜய் வந்து விமர்சித்து பேசிட்டே இருக்காரு. டக்குன்னு இன்ஃபர்மேஷன் வருது அவரும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேட்டானா இது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து, விஜயே நேரம் ஒருங்கி போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் அதை வேற மாதிரி ஒரு அணுகுமுறையோட உண்மையிலேயே சொன்னது என்னன்னா, அவங்க 2 பேருமே வந்து அந்த நேரத்துல இது விஜய் இதை எப்படி, ஏன்னா அந்த அந்த மீடியா பிரசன்ஸ் எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, விஜயால அந்த மக்கள் இறந்துட்டாங்க, விஜயால, நான் இப்போ சொல்றேன், விஜயால அந்த மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லல, விஜய் அந்த மக்கள் இறப்புக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்காரு. அதே போல தமிழக அரசும் அந்த மக்களுடைய இறப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதை நீங்க மறுக்க முடியாது. ஆனா அந்த மக்களும் அந்த மக்களோட இறப்புக்கு அவங்களும் அவங்களோட வில்லிங்னஸ்ல தான் போய் அவங்களோட உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இங்க விஷயம். இதை தான் நம்ம